ட்ராவல் டெஸ்டினேஷன். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற இடம். நீங்கள் ஒரு அனிமல் லவராக இருந்தால் உங்களுக்கும் இந்த இடம் கண்டிப்பாக பிடிக்கும். விர்ஜீனியா சஃபாரி பார்க். இந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் ட்ரைவின் பண்ணலாம் அண்ட் அங்கே இருக்கிற அனிமல்ஸுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணலாம். டே லைட் சேவிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கோட டைமிங்ஸ் வந்து டிஃபர் ஆகும். வின்டரில் இந்த பார்க் வந்து க்ளோஸ்ட். இந்த பார்க்குக்கான என்ட்ரி டிக்கெட் $26 per adult. நீங்கள் வீக் டேஸில் போனீங்கன்னா $3 டிஸ்கவுண்ட் இருக்கும். அது ஹாலிடேவாக இருக்கக்கூடாது. ஃபீட்ஸோட ப்ரைஸஸ் அனிமல் ஃபீட் அப்புறமா ஜிராஃபோட ஃபீட் இது ரெண்டுமே $5 சார்ஜ் பண்ணுறாங்க. கோட் ஃபீட் 0.5 cent. பட்ஜி ஃபீட் ஸ்டிக் இது வந்து பேர்ட்ஸுக்கான ஃபீட் இது $2 சார்ஜ் பண்ணுறாங்க. 2021 பார்க் ஓப்பன் டைமிங்ஸ் இதுதான். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இந்த பார்க்குக்கு உங்களோட பெட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இந்த பார்க் விர்ஜீனியா ஸ்டேட்டில் நேச்சுரல் பிரிட்ஜ் அப்படின்ற லொக்கேஷனில் இருக்குது. நீங்கள் டிரைவிங்கில் போகிறப்போ கார் விட்டு இறங்கக்கூடாது. இது பார்க்கோட ரூல்ஸ். இங்கே யூஸ்வலாக சம்மர் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மைல்ஸுக்கு டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு டிராஃபிக் நிற்கும். அது ஒரு 30 to 45 minutes ஆகும். பார்க் யூஸ்வலாக 9 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களால் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் உள்ளே வந்துடலாம். நம்ம யூஸ்வலாக ஒரு சஃபாரி பார்க் போனால் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அங்கே நிஜமாலுமே அனிமல்ஸை பார்க்க முடியுமா, நம்ம வாங்குகிற ஃபீட்ஸ் வந்து நிஜமாலுமே யூஸ் ஆகுமா, அனிமல்ஸ் எல்லாம் நம்ம வண்டியோட க்ளோஸாக வருமா, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதுக்கான பதில் தான் இந்த கிளிப்பிங். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாக மான் வந்து எல்லா வண்டியையும் கவர் பண்ணியிருக்கு. மான்லேயே நிறைய வெரைட்டி ஆஃப் மான் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒயிட் கலர் மான் இங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு டிரைவிங் சஃபாரியில் இவ்வளவு அனிமல்ஸ் நம்மளோட வண்டியோட க்ளோஸாக வருது நான் இங்கே தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் எதுவுமே நீங்கள் இங்கே ஃபீட் பண்ணக்கூடாது. இங்கே இன்னும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அதாவது நீங்கள் லெப்பர்ட், பென்குயின் இதோட என்க்ளோஷருக்கு உள்ள பார்க்கோட ஒரு கைட் கூட நீங்கள் உள்ளே போகலாம். அதுக்கும் செப்ரேட்டான டைம் ஸ்லாட்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்ட்ரா $50 டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அது வர்த்தான்னு எனக்கு தெரியல, அதனால் நான் அதை ட்ரை பண்ணலை. இதில் இவங்க அந்த அனிமல்ஸுக்கான டே டு டே ரொட்டீன் என்ன, அவங்க அதை எப்படி பார்த்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரீஃப் கொடுப்பாங்க. இங்கே ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு டெரிட்டரி மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய மான் வெரைட்டிஸாக நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்டில் போனீங்கன்னா ஆல்பாக்கா, ஆஸ்ட்ரிச், யாக், கேமல், சீப்ரா அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸை நீங்கள் பார்க்கலாம். வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வில்லேஜ் கான்செப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வச்சுருக்காங்க. அது தவிர இந்த மாதிரி அனிமல்ஸை எல்லாம் டிரைவின் டெரிட்டரிக்குள்ளே வச்சுருக்காங்க. இங்கே என்ட்ரி பாஸ் ஆன்லைனில் வாங்குகிற ஆப்ஷன் கூட இருக்குது. ஆனால் என்ன தான் ஆன்லைனில் வாங்கினாலும் இங்கே ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. ஸோ க்யூவில் நின்று தான் வாங்கணும். ஸோ நாங்கள் யூஸ்வலாக ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கிறது இல்லை, டிரெக்டாக இங்கே வந்து தான் எடுக்கிறது. விர்ஜீனியா சஃபாரி பார்க் விசிட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் டைம் சம்மர். நீங்கள் ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி அனிமல்ஸ் வந்து அதோட ஷெட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ எல்லா அனிமல்ஸையும் நீங்கள் ஓப்பனாக பார்க்கணுன்னா சம்மரில் விசிட் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி வின்டரில் இந்த பார்க் க்ளோஸ்ட்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ்ட்ரிச்சோட டெரிட்டரிக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே நம்ம ஆஸ்ட்ரிச்சுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். இங்கே டிரைவினில் கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். நீங்கள் எத்தனை ரவுண்ட்ஸ் வேணாலும் வரலாம். முதல்ல நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் கேட்டு தாண்டறதுக்கு முன்னாடி இன்னொரு ரவுண்டு இந்த பார்க்கை சுற்றி போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இன்னொரு ரவுண்டு போகலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எத்தனை ரவுண்ட்ஸ் வேணால் நீங்கள் டிரைவினில் பண்ணலாம். ஒரு ரவுண்ட் யூஸ்வலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி வில்லேஜ் சஃபாரி இருக்குது, அதுவும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். வில்லேஜ் சஃபாரியும் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 3 hours இல்லை 3 to 4 hours பொறுமையாக பார்க்குறதுனா இந்த பார்க்கை வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு ஹாஃப் டேன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வெர்ஜீனியா சஃபாரி பார்க்கோட நியர்பையில் இருந்தீங்கன்னா இங்கே ஆனுவல் மெம்பர்ஷிப் கார்டும் இருக்குது. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக வரலாம். உங்கள் கூட எத்தனை கெஸ்ட்டை எத்தனை வாட்டி வேணால் ஃப்ரீயாக கொண்டு வரலாம். அந்த ஆப்ஷனை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நாங்கள் யாக்குக்கு ஃபீட் பண்ணலை, அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் கொடூரமாக இருந்தது. இதுதான் ஆல்பேக்கா. ஸோ ஆல்பேக்காவோட டெரிட்டரியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் டிரைவிங் பண்ணி போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்க்கோட சஃபாரி வெஹிக்கிள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்க்கோட சஃபாரி வெஹிக்கிள். இதில் கூட நீங்கள் புக் பண்ணிவிட்டு குரூப் டூர் மாதிரி போய்க்கலாம். இப்போ நம்ம ஆல்பேக்காவுக்கு ஃபீட் பண்ணலாம். இந்த சஃபாரி பார்க் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். யூஸ்வலாக ஒரு ஸூ கான்செப்ட் மாதிரி நம்ம வாக்கின் பண்ணுற மாதிரி இல்லாமல் நம்மளோட ஓன் வெஹிக்கிள்லேயே டிரைவின் பண்ணிவிட்டு அனிமல்ஸை ஃபீட் பண்ணிவிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது அந்த பார்க்கோட ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து சும்மா ஒரு குவிக் வியூ, அந்த டோட்டல் பார்க்கோட வியூ வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம டிரைவிங் சஃபாரி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வில்லேஜ் சஃபாரி போகலாம். இந்த வில்லேஜ் சஃபாரிக்குள்ளே தான் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் என்க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நம்ம நடந்து தான் போகணும். இங்கே பார்த்திங்கன்னா டைகர், லெப்பர்ட், லயன் இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸை கேஜ்ட் என்க்ளோஷரில் வச்சுருப்பாங்க. அதோட பென்குயின்ஸ், கங்காரூஸ், பேரகீட்ஸ், மங்கீஸ் இது எல்லாமே இந்த வில்லேஜ் கான்செப்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த பேரகீட்ஸ் ஃபீடிங் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். இது ஒரு 180 acres பார்க். இந்த பார்க்கை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்குறதுக்கு ஹாஃப் டே தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ மீதி ஹாஃப் டே என்ன பண்ணுறது? அதையும்
இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் ஜிராஃப் ஃபீட் பண்ணலை, அனிமல் அண்ட் பேர்ட் ஃபீட் மட்டும்தான் பண்ணோம். ஏன்னா ஜிராஃப் ஃபீடுக்கு ஒரு 30 minutes வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது, அதனால் பண்ணலை. நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறப்பவே இந்த பார்க்கோட ஒரு மேப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் ட்ரைவின் பண்ணுறப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் இந்த மேப் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஹாஃப் டே இந்த சஃபாரி பார்க் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகலான்னா, இந்த பார்க்லேருந்து ஒரு 15 minutes டிஸ்டன்ஸில் நேச்சுரல் பிரிட்ஜ் ஸ்டேட் பார்க் இருக்குது. இந்த ஆர்க் நேச்சுரலி ஃபார்ம் ஆனது. இந்த பிரிட்ஜோட ஹைட் வந்து 215 feet. இந்த பிரிட்ஜோட என்ட்ரன்ஸுக்கு $8 சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் ஆப்ஷன் நேச்சுரல் பிரிட்ஜ் ஸூ. இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா எலிஃபென்ட் ரைட். இதுவுமே நம்மளோட பார்க்லேருந்து ஒரு 15 minutes ட்ரைவ்லே இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் தி கேவர்ன்ஸ் அட் நேச்சுரல் பிரிட்ஜ் அண்ட் இன்னொரு ஆப்ஷன் லியூரே கேவர்ன்ஸ். கேவர்ன்ஸ் அட் நேச்சுரல் பிரிட்ஜ் 15 minutes ட்ரைவில் இருக்குது. ஆனால் லியூரே கேவர்ன்ஸ் ஒரு 1.5 hours ட்ரைவ் பண்ணோம். ஆனால் இந்த லியூரே கேவர்ன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லியூரே கேவர்ன்ஸோட ஒரு கிளிம்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கேவர்ன்ஸ் அப்படின்னா சாலிட் ராக்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கிற கேவ்ஸ். இந்த லியூரே கேவர்ன்ஸ் சாயிலுக்கு அடியில், அதாவது நம்மளோட கிரவுண்ட் லெவலுக்கு கீழே தான் இந்த லியூரே கேவர்ன்ஸ் அமைஞ்சிருக்கு. லியூரே கேவர்ன்ஸுக்கான என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் $30. கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ருப்பீஸில் சொல்லணுன்னா 2000 rupees ஆகும். லாஸ்ட் ஆப்ஷன் ஷெனடோவா நேஷ்னல் பார்க். இது லியூரே கேவர்ன்ஸ்லேருந்து 30 minutes ட்ரைவில் இருக்குது. அதுவே நம்மளோட விர்ஜினியா சஃபாரி பார்க்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ட்ரைவில் இருக்குது. இங்கே சன்ரைஸ் அண்ட் சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடம் ஸ்டார் கேசிங்க்கு ரொம்ப ஃபேமஸ். இன்னும் ஷெனடோவா பற்றி டீட்டெயிலாக நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இங்கே நிறைய ஃபால்ஸ், நிறைய ட்ரையல்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டார் கேசிங் பற்றியும் பார்க்கலாம். இந்த பார்க்குக்கு $30 ஒரு வெஹிக்கிளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட்டை நீங்கள் 1 week யூஸ் பண்ணிக்கலாம். 1 weekல் நீங்கள் எத்தனை வாட்டி போயிட்டு வந்தாலும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. இது தவிர இங்கே டிஸ்பிளே ஆகிற டேட்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா டிக்கெட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.